என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்கள் ஆபத்து நேரங்களில் மறைந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் கஷ்டப்படுகிறேன், நான் பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பதில்லை, அவர் மறைந்திருக்கிறாரோ என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை மறைப்பதில்லை. ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 102 வசனம் 2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இந்த சங்கீதம் துயரப்படுகிறவன் தன் துக்கத்தில் கர்த்தரை நோக்கி செய்கிற ஒரு ஜெபம். என் ஆபத்து நாளிலே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், உம்முடைய செவியை சாய்த்து என்னை கேளும். நான் கூப்பிடுகையில் தீவிரமாய் உத்தரவு அருளும் என்று ஒரு உண்மையான ஜெபத்தை சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறார். ஆபத்து நேரங்களில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு பிரச்சனைகளையே யோசித்துக் கொண்டிருந்தால் பிரச்சனைகள் மாறாது. ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே எனக்கு பதில் கொடு, உம்முடைய செவியை சாய்த்து என் கூப்பிடுதலை கேளும், எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். இந்த ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதில் கொடுத்தார் என்பதை அதே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 19, 20. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஆபத்து நேரம் என்ன? ஆபத்து நேரம் கட்டுண்டு கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நிலைமை. சங்கீதக்காரனின் அனுபவம் அவருடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலைமை. ஆனால் ஆண்டவரே தீவிரமாய் செவிகொடும், முகத்தை மறையாதையும் என்று ஜெபித்த பொழுது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கண்ணோக்கினாராம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில், கஷ்டமான நிலைமையில் ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த தேவன் கேட்டுவிட்டு மௌனமாய் இருக்க மாட்டார். பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி உங்களை நோக்கி பார்த்து உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். இந்த சங்கீதம் துவங்கும் பொழுதே துயரப்படுகிறவன் தன் துயரத்தில் தேவனை நோக்கி செய்த ஜெபம் என்று துவங்குகிறது. உங்களைப் போலத்தான் தாவீதுக்கும் துன்பம். எல்லா தேவ பிள்ளைகளுக்கு வருகிற துயரத்தில் உதவி செய்கிறவர் அந்த தேவன் ஒருவரே. இன்றைக்கும் அந்த தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பரலோகத்திலிருந்து தேவன் கண்ணோக்கமாகி உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார், நிச்சயமாய் உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகள் தங்கள் ஆபத்து நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் பதில் தர வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, பரலோகத்திலிருந்து கண்ணோக்கமானார் என்ற வார்த்தையின்படி தேவனே, பரலோகத்திலிருந்து உங்க பிள்ளைங்களுக்கு இறங்கி கண்ணோக்கமாயிருந்து எல்லா ஜெபங்களுக்கும் நீங்க பதில் தர வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவை தருகிற தேவன், இந்த ஆபத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நிச்சயமான முடிவை கொடுத்து விடுதலை செய்யுங்கப்பா. கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர், இவருடைய பெருமூச்சை கேட்டு பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய ஜனத்திற்கு ஒரு விடுதலை வரட்டும். இன்றைக்கு அந்த சரீரத்துல ஒரு சுகம் வரட்டும். இன்றைக்கு மனதில் இருக்கிற அந்த எல்லா துக்கங்களும் மாறட்டும். இன்றைக்கு அந்த ஆபத்தான சூழ்நிலைமை மாறட்டும். ஆண்டவரே, இந்த வியாதி சுகமாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேனப்பா. பதில் கொடுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். பிள்ளைகளுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க. ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஆபத்து நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட எல்லா ஜெபத்திற்கும் இந்த தேவன் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணோக்கமாய் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து பதில் நிச்சயமாய் வரும். தைரியத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.